உயர்ந்து நிற்கும் மலைகள், சுற்றிலும் அடர்ந்த பசுமையான காடு, 40 அடி உயரத்திலிருந்து கொட்டி கொண்டிருக்கும் அருவி, பசுமை குடையாய் சூழ்ந்திருக்கும் மரங்கள், அருவிக்கு பக்கத்திலேயே ஒரு குகைக்குள் அற்புதமாய் வீற்றிருக்கும் சிவன். இப்படி ஒரு காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே, சென்னையிலிருந்து நான் ஆந்திராவுக்கு இப்போ வந்திருக்கிறேன். சித்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வாலீஸ்வரர் என்னும் ஒரு அற்புதமான ஆலயத்தில் தரிசனம் செய்துட்டு நான் இப்போ ஒரு அருவியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ போகின்ற அந்த அருவி வாலீஸ்வரர் கோவிலிலிருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இதற்கு முன்னர் நான் போட்டிருந்த அந்த வாலீஸ்வரர் கோவிலுக்கான பதிவு இது வரைக்கும் பார்க்காட்டி உடனே பாருங்க. ஒரு அற்புதமான ஆலயம் அந்த வாலீஸ்வரர் கோவில். இந்த சாலை பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருப்பதி போகும் சாலை. நான் சென்னையிலிருந்து பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியா ஆந்திர எல்லை அடையிற வரைக்கும் நம்ம ஊர் சாலைகள்லாம் ரொம்பவே மோசமா இருந்தது. பெரியபாளையம் மாதிரி ஒரு கோவில் இருக்கிற ஊர்ல கூட பாத்தீங்கன்னா சாலை எல்லாம் குண்டும் குழியுமா இருந்தது. ஆனா ஆந்திரா ஸ்டேட் எல்லையை தொட்ட பிறகு கம்ப்ளீட்டா ரோடு வந்து வேற மாதிரிங்க. நம்ம இப்போ 16 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வாலீஸ்வரர் கோவில இருந்து இப்போ இந்த அருவி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம இப்போ கைலாசா கோணா என்ற ஒரு அற்புதமான அருவியை தாங்க பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சென்னை டு திருப்பதி ரோட்ல இந்த இடத்துல சாலை வந்து பிரிந்து இங்க தனியா ஒரு சின்ன ரோட்ல காட்டு பயணம் மாதிரி ஆரம்பிக்குதுங்க. வழி எங்கும் அங்க சின்ன சின்ன ஊர்கள் வருது. இந்த சாலை வழியை பயணிக்கும் போது அங்கங்க நம்ம மக்கள் தங்கறதுக்கான ரெசார்ட், ஹோட்டல் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தோம். காட்டு வழியே பயணம் பண்ற மாதிரி இந்த சாலை ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கிற இடம் பேர் பார்த்தீங்கன்னா கைலாச கோணா. தெலுங்குல கோணானா முனை, இங்கிலீஷ்ல அதை வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கைலாசநாதரே வந்து அமர்ந்து இருந்த இந்த இடத்த தான் கைலாச கோணா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் வட மாவட்டங்கள் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே கிட்டங்க. வேலூர்லேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருவள்ளூர்லேருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் இருக்கு. சென்னையிலிருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கைலாச கோணா ஃபால்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு தாங்க காஞ்சிபுரம், திருத்தணி போன்ற இடங்களும். சென்னையில இருந்தோ வட மாவட்டங்களிலிருந்தோ நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா இந்த இடத்த எளிதில் ஒரு 3 மணி நேரத்தில் அடையலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற அருவி பார்த்தீங்கன்னா காலை 6லேருந்து மாலை 6 வரைக்குமே ஓப்பனாக இருக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தில் குழந்தை குட்டிகளோட ஜாலியாக இந்த இடத்துல வந்து ஒன் டே டூருக்கு நீங்கள் வரலாம். கேரளா போயிட்டு அருவியெல்லாம் பார்க்க முடியாதவங்க இதோ நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி ஆந்திரா பார்டர்லே இப்படி ஒரு அருவி இருக்குது. நண்பர்களே, நம்ம மெயின் அருவி போகிறதுக்கு முன்னால் தொட்டி கோணா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன அருவி கிட்ட வந்திருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து மெயின் அருவி போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த தொட்டி கோணா ஃபால்ஸ்ன்றது ஒரு சிற்றருவி. அந்த சின்ன அருவியில் குடும்பமாக போய் மக்கள் ஜாலியாக விளையாடி குளிச்சு மகிழலாம். அங்கேயும் உள்ள நல்லாவே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஆனால் நம்ம இப்போ நேராக மெயின் அருவியை நோக்கி தாங்க போக போகிறோம். ரோடு பார்த்தீங்கன்னா மலை மாதிரி திடீர்னு அப்படியே பெரிய பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரும் மேடு மாதிரி ஏறுது. மலைப்பாதை மாதிரி போகிறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான பயணமாக இருந்ததுங்க. ஆந்திர மாநிலம் புத்தூர் நகரி திருப்பதி போகிறவங்க இந்த இடத்துக்கு ஒரு 8 வந்துட்டு போங்க. அப்படி ஒரு சூப்பர் இடங்க இந்த இடம். பெரும் மேடு, அதற்கப்புறம் ஒரு பெரும் பள்ளம்ட்டு மேடும் பல்லவமாக ரொம்ப ஒரு த்ரில்லான ரோடாக இந்த ரோடு இருக்குது. நம்ம கண்ணுக்கு தூர தெரியுது இல்லையா 2 மலைகள். அந்த மலைகளுக்கு ஒட்டி தாங்க நம்ம பார்க்க போகிற அருவி இருக்குது. அந்த மலைகளை நகரி மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பயணம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி மாதம் வெயில் காலம் மாதிரி இருக்கிற ஒரு கிளைமேட்டில் பயணம் பண்ணுறாங்க. மழைக்காலத்திலோ குளிர்காலத்திலோ இந்த சாலை வழியை பயணம் பண்ணும்போது இன்னுமே பல மடங்கு த்ரில்லாக இருக்கும். தொட்டி கோணா ஃபால்ஸ்லேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணோன்னா இதோ இப்போ பார்க்குற இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துடுவோங்க. இது தாங்க மெயின் அருவி போகிறதுக்கான நுழைவாயில். இந்த இடத்துல நுழையிறதுக்கு நம்ம எதுவும் கட்டணம் செலுத்துறீங்க. உள்ளே வந்து ஃப்ரீயாக தான் விடுறாங்க. ஏபி ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டு கைலாச கோணான்ட்டு போர்டு எழுதியிருக்கு. பார்க்கும்போதே மனசு பரபரப்பாக இருக்குதுங்க. நம்ம அருவி ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இடத்துக்கு ஏன் கைலாச கோணான்ட்டு பேர் வந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த கைலாச கோணாலேருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி நாராயணவனம் என்னும் ஒரு மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடரில் வெங்கடேச பெருமாளுக்கு திருமணம் நடந்தது. வெங்கடேச பெருமானின் திருமணத்தை காண சிவபெருமான் தன் மனைவி பார்வதியுடன் பூலோகத்துக்கு இந்த இடத்தில் வந்து தங்கினார். இந்த வனத்தின் அழகை கண்டும் இந்த அருவியின் அழகை கண்டும் சிவபெருமான பார்வதியும் இங்கேயே தங்கிவிட்டனர். அப்படி சிவபெருமான இந்த இடத்தில் வந்து தியானம் செய்ததால் இந்த இடம் கைலாச கோணா என சொல்லப்படுகிறது. கதை என்னவோ புராண கதைங்க. ஆனால் சுற்றிலும் நீங்கள் பார்க்குற அந்த அற்புதமான காட்சியில் நீங்களுமே உங்கள் மனதை பறி கொடுத்து அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து உட்காந்துருவீங்க. மலையின் பிரம்மாண்டமும் அதில் இருக்கும் பச்சை பசுமையும் நம்ம மனசை அப்படியே வசீகரிக்குதுங்க.
நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வாகனங்களை ஈஸியாக பார்க் பண்ணுற அளவுக்கு நிறையவே இடம் இருக்குது. பொதுவாக குழந்தைகளுக்கு ஹாலிடே விட்டால் இந்த இடம் இன்னுமே க்ரௌடடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்திருக்கிறது ஒரு சனிக்கிழமை. இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்களை அங்கங்கே நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, வெல்கம் டு கைலாச கோனா வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துல இருக்கும் அருவி பார்த்திங்கன்னா பெரனியல் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரனியல்னா நிற்காமல் எப்போதும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்கும் ஒரு அருவி என்று பெயர். ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற அருவி பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கிற அருவி. மழை நாட்கள் இல்லாட்டி அருவியில் தண்ணீர் வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் எப்போவுமே இந்த அருவியில் தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் கோடை காலமும் குளிர்காலமும் மழைக்காலமும் வெயில் காலமும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இந்த இடத்துல வந்து ஜாலியாக இந்த அருவியை பார்க்கலாம். நம்ம என்ட்ரி பாயிண்டில் 50 ரூபா வாகனத்துக்கு கொடுத்தோம். ஒரு நபருக்கு 10 ரூபா தனியாகவும் கட்டணம் கொடுத்தோம். பணத்தை வசூல் பண்ண அந்த கிளர்க் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ரெசிப்ட்டும் கொடுக்கலைங்க. அதனால் நீங்கள் இங்கே வரீங்கன்னா காருக்கு 50 ரூபா கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு நபருக்கு 10 ரூபான்னு வேணால் கொடுத்துட்டு வாங்க. கீழே இருந்து ஒரு 30-40 படிக்கட்டுகள் ஏறி போனால் நம்ம கைலாச அருவியை பார்க்கலாம். நடக்கிறதுக்கு படிக்கட்டெலாம் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருக்குறாங்க. சைடில் நிறைய ஸ்நாக்ஸ் கடையும் அங்கங்கே தென்பட்டது. இந்த மாதிரி ஒரு புற்றுக்கோவிலும் நமக்கு கண்ணில் தென்பட்டதுங்க. புற்றுக்கோவிலில் இருக்கும் நாகரை வழிபட்டு விட்டு நம்ம அருவியை பார்க்கறதுக்கு பயணம் பண்ணலாம். செம்ம வெயிலாக வெளியில் தெரிஞ்சதுங்க. இந்த இடத்துக்கு வந்தவுடனே சுத்தமாக அந்த வெயிலே தெரியலைங்க. ஏன்னா இந்த இடத்துல மரங்கள் நம்ம அப்படி சூழ்ந்துக்குச்சுங்க. நம்ம தலை மேலே ஒரு பச்சை குடையை விரித்தார் போல் இப்போ இருக்கிற காட்சி நம்மளுக்கு தெரியுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரம்மியமான சூப்பரான ஒரு காட்சிங்க இது. சூரிய கதிர்கள் அதனுள்ள புகுந்து வேற மாதிரி ஒரு லுக்கை இந்த இடத்துல கொடுக்குதுங்க. படிக்கட்டுகள் தாண்டி வரும்போது நமக்கு தெரியறது மேலே இருந்து கொட்டும் அந்த அருவி. மேலே சுனையிலேருந்து நீர் வரத்து குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அருவியின் தண்ணீர் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு அளவுக்கு தண்ணீர் வந்து மேலே இருந்து ஷவர் மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. இந்த அருவியில் வர நீரானது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுன்ட்டு சொல்கிறாங்க. கனிம வளத்தோடு மூலிகைகளும் சேர்ந்து அதன் வழியே நீர் கொட்டுவதால் இந்த நீருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டுங்க. ஒரு நல்ல மழை சீசனில் இந்த இடத்துல வந்து நிற்கக்கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் கொட்டுவது மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. மக்கள் குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீர்வரத்து கம்மியாக இருந்தாலும் அருவியை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சில்லுன்னு சூப்பராக அழகாக இருக்குங்க இந்த இடம். ஆனால் நிறைய குரங்கு தொல்லைகள் இருக்கிற இடம். நீங்கள் எந்த விதமான தின்பண்டங்கள்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வராதிங்க. அதுபோல் நீங்கள் கொண்டு வந்த உடைமைக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் உட்கார வைங்க. ஏன்னா சில பேக் எல்லாம் குரங்கு திறந்து பார்க்கறத நான் பார்த்தேன். அருவியின் பக்கத்தில் இப்போ நம்ம போக போகிற அந்த கைலாசநாதர் கோவில் இருக்குங்க. அருவிக்கு பக்கத்திலேயே ஒரு குகை கோயில் இருக்குங்க. அந்த குகையில் தாங்க கைலாசநாதர் வீட்டு இருக்கிறார். நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஒரு சின்ன இடத்துல அற்புதமான ஒரு லிங்கத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் தாங்க சிவபெருமான் வந்து தியானம் செய்த இடமாக கருதப்படுது. சிவலிங்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்குது. அந்த லிங்கத்தின் முன்னால் இருக்கும் நந்தி லிங்கம்ட்டு இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பக்தி மயமாக இருக்குங்க. சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நிறைய சிறிய சிறிய சன்னதிகளும் இருக்குங்க. அதனால் அருவியில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் நேராக வந்து இங்கே லிங்கத்தை வணங்கலாம். நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு சுற்றுலா மாதிரி வராமல் இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வணங்கி வழிபடுவதற்காகவும் வராங்க. அப்படி ஒரு அற்புதமான சிவத்தலமாக திருத்தலமாக இந்த கைலாச கோணம் இருக்குதுங்க. ஆலயத்தின் அருகிலிருந்து நம்ம பார்க்குற காட்சிகள் இது. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மலைகள் கொண்ட ஒரு இடமா இருக்குங்க. இந்த இடம் குழந்தைகளுக்கும் பிடிக்கின்றதுனால நிறைய ஸ்கூலில் ஒரு இன்ப சுற்றுலாவாக குழந்தைகளை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அருவி தாண்டி போகிற இடத்துல அங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி போதுங்களா, அங்கே வந்து ஒரு ஆசிரமம் இருக்குங்க. எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அந்த இடத்துக்கு போய் ஆசிரமத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியல. அதனால் நீங்கள் இங்கே வரும்போது அந்த ஆசிரமத்தையும் பார்த்து அங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்றதை பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் போகிறதுக்காக உங்களுக்கு மசாஜும் செஞ்சு விடுறாங்க.
ஒரு ஆளுக்கு மசாஜ் செய்கிறதுக்கு இங்கே 200 சார்ஜ் பண்ணுறாங்க. கைலாச கோனாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நாங்கள் நேராக வந்தது நாகலாபுரத்தில் இருக்கிற வேத நாராயண ஆலயத்துக்குங்க. இதுவும் 9ஆம் நூற்றாண்டு கோவில். அந்த வீடியோ தாங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களை எளிதில் வந்து சேரும். அடுத்த வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.